பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை நம்மூர் செய்திகளில் பார்க்க இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேரலகிரி குடியிருப்பு பகுதிகளில் முகாமிட்டிருந்த யானை சில நாட்களுக்கு முன்புதான் கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டது. மீண்டும் யானை உலவத் தொடங்கியிருக்கும் நிலையில் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும், இரவில் வயல்வெளியில் விவசாயிகள் தங்க வேண்டாம் என்றும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பிறந்த நாளாகிய மே 12ஆம் தேதி மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் மற்றும் வெள்ளி கொலுசுகள் பரிசாக வழங்கப்பட்டன. அதிமுகவின் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை ஆகியோர் 7 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களையும் வெள்ளி கொலுசையும் அணிவித்து வாழ்த்தினார். சென்னை அருகே ஐடி பெண் ஊழியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த 24 வயது பெண் பணி முடித்து நடந்து சென்றபோது இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்திய தனிப்படை காவல்துறையினர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த லோகேஸ்வரன் என்ற 24 வயது இளைஞரை கைது செய்தனர். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். தப்பியோடும்போது இளைஞரின் கை உடைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் குன்னூர் அருகே உள்ள எடப்பள்ளி சாய்பாபா கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் திரைப்பட நடிகை சரண்யா பொன்வண்ணன் உள்ளிட்ட சிலர் சாமி தரிசனம் செய்தனர். தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற பெயரில் புதிய அமைப்பை உருவாக்க முயற்சிப்பதை கண்டித்து பெப்சி அமைப்பினர் ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எழும்பூரில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நடிகர் சங்கம், நடன கலைஞர் சங்கம் மற்றும் ஸ்டண்ட் யூனியன் உட்பட 3000க்கும் மேற்பட்ட திரைப்பட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் புதிய கூட்டமைப்பை உருவாக்க முயல்வதாக போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஈரோட்டில் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவில் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்ட 2 இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வீரப்பஞ்சத்திரத்திற்கு அருகே கங்கை வீதியில் நிறுத்தப்பட்ட விவசாயி கௌதமனின் இருசக்கர வாகனம் உட்பட 2 வாகனங்களை அடையாளம் தெரியாத 2 பேர் திருடிச் செல்வது தெரியவந்துள்ளது. புகாரின் பேரில் திருடர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை 8000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை, வானவன் மகாதேவி உள்ளிட்ட 15 கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலை நம்பியுள்ளனர். நாட்டுப்படகில் குறைந்த தூரம் சென்று மீன்பிடித்து வருவது வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இல்லை என்று கவலை தெரிவிக்கும் மீனவர்கள் அரசின் நிவாரணத் தொகையை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டுக்கு அருகே கோவில் திருவிழாவின் போது தேனீக்கள் கொட்டியதில் 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கீழ்விசாரம் கிராமத்தில் சின்ன கங்கையம்மன் கோவில் திருவிழாவின் போது பட்டாசு வெடித்ததில் மரத்தில் இருந்த தேனீக்கள் அங்கிருந்த பக்தர்களை துரத்தி கொட்டின. காயமடைந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஊராட்சி நிர்வாகமே ஓடைகளில் குப்பைகளை கொட்டுவது குறித்து பள்ளி மாணவி எடுத்த குறும்படம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பள்ளங்கி கிராமத்தில் பிறந்து சூழலியல் ஆர்வலராக வளர்ந்து வரும் பள்ளி மாணவி சிவாத்மிகா தன் கிராமத்தின் ஓடைகளில் ஊராட்சி நிர்வாகமே கொட்டும் குப்பைகளை கண்டு கவலை கொண்டார். குறும்படமாக அதை பதிவு செய்து இணையத்தில் அவர் பதிவேற்றிய நிலையில்
விரைவில் பள்ளங்கி கிராம ஓடைகளில் உள்ள குப்பைகள் அகற்றப்படும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த குப்பையெல்லாம் அடிச்சுட்டு அந்த ஆறுல இருக்க தண்ணி தான் பழனி மக்களுக்கு குடித நீரா இருக்கு. குமரி மாவட்டம் அருமனை அருகே கஞ்சா விற்பனை செய்ததாக சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சூட்டூர் கோணம் காட்டுக்குளம் பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறையினர் தேரி விளையைச் சேர்ந்த ஸ்டாலின் மற்றும் குஞ்சாலு விளையைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகியோரிடமிருந்து 170 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சட்டக்கல்லூரி மாணவரான மணிகண்டன் கஞ்சா விற்ற வழக்கில் 2ஆம் முறையாக கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தனக்கு மிரட்டல் விடுக்கப்படுவதால் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகையும் அதிமுகவைச் சேர்ந்தவருமான கௌதமி ஆன்லைன் மூலம் மனு அளித்துள்ளார். தன்னை மிரட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். முன்னதாக சென்னை புறநகர் பகுதியில் தனக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்து சிலர் மோசடி செய்ததாக புகார் அளித்திருந்தார். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாட்டின் இடத்தை பிடிக்க வேண்டுமென்றால் இன்னும் 10 ஆண்டுகள் தேவைப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று மத்திய அரசு பணி தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விழா மற்றும் கல்லூரி கனவு 2025 திட்டம் துவக்க விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான வழிகாட்டி திட்டமான கல்லூரி கனவு 2025 திட்டத்தையும் தொடக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உயர்கல்வி மாணவர் சேர்க்கையை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வே இருக்கக்கூடாது என்பதுதான் திமுக அரசின் கொள்கை என்று தெரிவித்தார். நுழைவுத் தேர்வே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கழக அரசு ஒரே கொள்கை. ஆனா புதிய கல்விக் கொள்கை மூலமா மெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமல்ல, ஆர்ட்ஸ் காலேஜ்ல கூட ஒன்றிய அரசு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வை நுழைக்க பார்க்கறாங்க. அதனாலதான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் கடுமையை எதிர்த்துட்டு வருது. இதையெல்லாம் விரிவா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணம், நீங்க எல்லாம் பொறுப்பா படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்துலதான், அக்கறையில தான். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே லாரி நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. கோவையிலிருந்து சென்னைக்கு இரும்பு பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி பெருந்துறை சீனாபுரத்திற்கு அருகே சாலை வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. மேலும் சாலையில் கவிழ்ந்த நிலையிலேயே லாரி சறுக்கிச் சென்றதை பார்த்த அப்பகுதி மக்கள் அலறியடித்து ஓடினர். சாலை ஓரம் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தின் மீதும் லாரி மோதியதில் இருசக்கர வாகனம் சேதமடைந்தது. லாரி ஓட்டுநர் நல்வாய்ப்பாக சிறு காயங்களோடு உயிர் தப்பினார். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் நகராட்சியில் தங்கள் பணி பதிவேட்டை முறையாக பராமரிக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டி தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நகராட்சி மேலாளர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. 1998ஆம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வரும் தங்களுக்கு இதுவரை வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டித் தொகை வழங்கப்படவில்லை என்றும் தூய்மை பணியாளர்கள் புகார் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசலுக்கு அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். நல்லூர் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஷியாம் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பாஜக அதிமுக கூட்டணியில் தங்களை தவிர்க்க முடியாது என OPS ஆதரவு MLA வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி உருவான நிலையில் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தனது ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய OPS ஆதரவு MLA வைத்திலிங்கம், NDA கூட்டணியில் தொடர்வது குறித்து நாளை OPS அறிவிப்பார் என்று தெரிவித்தார்.
நாளைக்கு தான் முடியுது கூட்டம். முடிஞ்சது பிறகு அண்ணன் வந்து உங்களை சந்திப்பாரு. இப்ப எதுவும் பேச மாட்டோம். அதிமுக உரிமை மீட்பு குழு, எதிர்கால அரசியல், தேர்தல், கட்சி வளர்ச்சி. அதாவது நாளைக்கு ஈவினிங் சொல்லிட்டான் அண்ணன். ஃபைனலா சொல்லுவார் மீட்டிங் முடிஞ்ச உடனே. நான் சொல்றது கேளுங்க, நாளைக்கு ஈவினிங் சொல்லுவார். எங்களை தவிர்க்க முடியாது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு அருகே மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூலி உயர்வு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இதனால் 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். 90 லட்சம் ரூபாய் வரை ஊதிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் NTPL அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 28வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் ஊதிய உயர்வு அமல்படுத்தப்படாத நிலையில் 2வது நாளாக காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஒப்பந்த ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் மின் உற்பத்தி கடந்த 7 நாட்களாக முற்றிலும் நிறுத்தப்பட்டு சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரிக்கு அருகே அரசு பேருந்திலிருந்து குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து கோவை அரசு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ராஜதுரை என்பவர் தனது குடும்பத்தினருடன் சேலத்திலிருந்து கோவைக்கு பேருந்தில் சென்றபோது தானியங்கி முறையில் இயங்கும் முன்பக்க கதவை அடைக்குமாறு நடத்துனரிடம் கூறியதாக தெரிகிறது. ஆனால் கதவை அடைக்காத சூழலில் ஓட்டுநர் திடீரென்று பிரேக் பிடித்ததால் ராஜதுரையின் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த 9 மாத ஆண் குழந்தை பேருந்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தது. முன்பக்க கதவை அடைக்காததே தனது குழந்தையின் உயிரிழப்பிற்கு காரணம் என்று கூறிய ராஜதுரை தேவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து ஓட்டுநர் சிவன்மணி மற்றும் நடத்துனர் பழனிசாமி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மாநிலம் முழுவதும் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதல்வர் தொடக்கி வைக்க இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் சென்னையிலிருந்தே காணொலி வாயிலாக 208 இடங்களிலும் மீதம் இருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 9,58,000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் 8,76,000 பச்சிளங்குழந்தைகளுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை வேளச்சேரி கருணாம்பிகை காலனியில் மின்மாற்றியின் கீழே இருந்த மின்சார கேபிள் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. மேலும் மின்மாற்றியின் அருகே நிறுத்தியிருந்த பழுதான ஆட்டோவிலும் தீ பரவி சேதமடைந்தது. மின்மாற்றியிலிருந்து தீப்பொறி அதன் கீழே இருந்த குப்பைகள் மீது விழுந்ததில் மின்சார கேபிளில் தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான மின்னணு ஏலத்தில் 4,385 கிலோ கொப்பரை 7.41 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 1 மாதமாக விலை குறைந்து வந்த கொப்பரை 9 ரூபாய் வரை விலை உயர்ந்து கிலோ 184 ரூபாய்க்கு விற்பனையானது. அதேபோல ஏலத்திற்கு 3000 கிலோ கொப்பரை அதிகம் வந்திருந்ததாக ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தி தெரிவித்தார். முருகனின் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 14ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி யாகசால பூஜைக்காக முகூர்த்த கால் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக விழா தொடக்கமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோயிலில் பாலாலயம் நடந்தது. சென்னை பூந்தமல்லியில் லாரி பழுது பார்க்கும்போது அதன் முன்பகுதி மேலே விழுந்ததில் ஊழியர் உயிரிழந்தார். திருவண்ணாமலையைச் சேர்ந்த அஜித் என்பவர் பாரிவாக்கத்தில் உள்ள தனியார் கனரக வாகனங்கள் சர்வீஸ் செய்யும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் அஜித் லாரியின் முன்பாகத்தை தூக்கிவிட்டு அதன் கீழ்ப்பகுதியில் பழுது பார்த்துக் கொண்டிருந்தார். திடீரென லாரியின் முன்பகுதி அஜித் மீது விழுந்ததில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார்.
தங்கக்கட்டிகள் மோசடி குறித்து புகார் அளித்ததால் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கோவை புதூரில் வசித்து வரும் முகமது அலி ஜின்னா என்பவர் முருகேசன், ரமேஷ், மைத்திலி உள்ளிட்ட 6 பேர் மீது புகார் அளித்திருக்கிறார். தங்கக்கட்டி மோசடி குறித்து கடந்த வாரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் தொடர்ச்சியாகவே கொலை மிரட்டல் வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையில்.